பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாய் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தை. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இந்த காலை வேளையில இந்த மாதத்தில் நம்மை பயப்படுத்துகிற எத்தனையோ காரியங்கள் கடந்த மாதத்தில் தொடருகிற சில சம்பவங்களோ பிரச்சனைகளோ எதிர்களோ பற்றாக்குறையோ எந்த சூழ்நிலையானாலும் நாம் ஒன்றை இந்த காலவெளியில் ஆவியான நமக்கு தருகிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், சகாயம் பண்ணுகிறவர். ஆகவே கர்த்தரே சர்வ வல்லமையுள்ள தேவனே ஒரு மனிதனுக்கு சகாயம் பண்ணும்போது, ஒரு மனிதனுக்கு கிருபை கொடுக்கும் போது, ஒரு மனிதனுக்கு இரக்கம் பாராட்டும் போது, ஹல்லேலூயா, அந்த மனிதன் பயப்படேன், அந்த மனுஷன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், சர்வ வல்லவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார், சர்வ அதிகாரம் உள்ளவர். ஆமென், நமக்கு ஆமென் உதவி செய்கிறார். இந்த காலை வேளையில எல்லா பயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு வார்த்தையை பரிசுத்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தரே எனக்கு சகாயமாய் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் வருகிற எல்லா விஷயங்களிலும் அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு துணையாயிருப்பார், அவர் எனக்கு சகாயமாய், அல்லேலூயா, நம்ம துணையாய் கூட இருந்து நம்மை நடத்த போகிறார். ஆகவே எல்லா பயத்தையும் எடுத்து போடுவோம். பயத்துக்கு காரணமாய் வருகிற அநேக காரியங்கள், பயத்துக்கு காரணமாய் வருகிற அநேக சூழ்நிலைகள், இந்த காலை வேளையில பரலோக தகப்பன் சொல்லுவது, கர்த்தரே நமக்கு சகாயராயிருக்கிற. வேதத்தில் உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 29வது வார்த்தையை வாசிக்கும் போது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தரே ஒரு மனிதனுக்கு சகாயம் செய்கிறாரானால், அந்த மனிதனுக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள், இந்த உலகத்தில் எந்த தீங்கு நீ செய்யாவிட்டாலும் எரிச்சல் உள்ளவர்கள், பொறாமை உள்ளவர்கள், எதிரிகளாய் சத்துருக்களாய் ஹல்லேலூயா செயல்படுவது உண்டு. இது இயற்கை. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சத்துருக்களினால் வருகிற பயம், எதிரிகளால் வருகிற பயம், மறைவான ஆயுதங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகளால் வருகிற பயம் இன்றோடு மாறி போகட்டும். காரணம், உனக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தேவன், உனக்கு சகாயமாய் இறங்கி வருகிற ஒரு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் உனக்கு உதவி செய்வார். ஆமென், உனக்கு சகாயம் பண்ணுவார். ஆகவே எல்லா பயமும் எந்த விதமானாலும் இந்த உலக வாழ்க்கையின் முழுவதும் கடைசி வினாடி வரையிலும் அவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவர். இந்த வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆகவே அதன் நிமித்தம் சத்துருக்கள், இதுவரை எதிராய் நின்றவர்கள், இதுவரை உனக்கு எதிராய் கிரியை செய்தவர்கள், எதிர் மனப்பான்மையோடு இருந்தவர்கள், ஹல்லேலூயா, இந்த வார்த்தை நீ விசுவாசித்து அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுகிற நாள் தொடங்கி அவர் உன்னிடத்தில் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை தெய்வ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு நாம் சமரசம் செய்ய போக வேண்டாம்.
நாம் தேவனுக்கு பயந்து தெய்வ பிள்ளைகளாய் வாழ்ந்தாலே ஆமென் கர்த்தர் நமக்காக ஆமென் சகாயமாய் இறங்கி வருகிறதை மனுஷர் காண முடியாது. மாம்ச கண்கள் கர்த்தர் நமக்கு சகாயமாய் நிற்பதை அறிய முடியாது. அப்படியானால் ஆமென் இந்த சத்துருக்களாயிருக்கிறவர்களை தூண்டி விடுகிற சக்திகளுக்கு தெரியும். சத்துருக்களாய் எழுப்பி விடுகிற அந்தகார சக்திகளுக்கு தெரியும். ஆமென் இவனுக்கு துணையாய் தேவன் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதங்களும் எந்த சூனியங்களும் ஆமென் தேவன் உனக்கு துணையாயிருக்கும் போது, தேவன் உனக்கு சகாயராயிருக்கும் போது உன்னை நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா. மனுஷனுடைய நினைவுகள், மனுஷனுடைய சூழ்ச்சிகள் தேவனுடைய வல்லமைக்கு நினைவுகளுக்கு முன்பாக நிற்பதில்லை. இந்த காலவெளியில் ஒரு போல்ட்னஸ். ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறவர், சகாயம் பண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆமென் சத்துருக்கள் ஆமென் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்களை கண்டு பயப்படாது இருப்பாய். ஆமென். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் அதன் 11வது வார்த்தை சொல்லுகிறது, உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குகிறார்கள்? தேவனாய கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் மட்டுமல்ல, சத்துருக்களுக்கு எதிராய் ஆமென் ஹல்லேலூயா இறங்கி வருகிற தேவன். ஹல்லேலூயா. அதுல சொல்லு, உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்து. சத்துருக்களுக்கு எதிராய் நின்று ஆமென் தடை செய்து அவர்கள் அனுப்புகிற அம்புகளை, அவர்கள் வைத்திருக்கிற கண்ணிகளை, அவர்கள் வைத்திருக்கிற ஆமென் எல்லா மறைவான ஆயுதங்களை ஆமென் ஹல்லேலூயா எதிர்பட்டு நிற்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய மனக்கண்களோ நம்முடைய சிந்தைகளுக்கோ நம்முடைய புத்திக்கோ அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது. ஆனால் பரிசுத்த தேவன் நமக்காக அதை அறிந்திருக்கிறார், அதை ஆமென் கிரியை செய்கிறார், எதிர்பட்டு நிற்கிறார். அதுக்கு எதிராய் நிற்கிற ஒரு தேவன் உனக்கு சகாயமாய் உன் சத்துருக்களின் ஆயுதங்களுக்கு, உன் சத்துருக்களுடைய தந்திரங்களுக்கு, உன்னுடைய சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிர்பட்டு நிற்கவர், எதிராய் நின்று உனக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எவ்வளவு அதிசயமாய் வார்த்தை இருதயத்துல உட்கொண்டு உள்வாங்கி கொண்டு, ஆண்டவரே நான் பயப்பட நீர் எனக்கு சகாயராயிருக்கிறீர், நீர் எனக்கு என்னுடைய சத்துருக்களுக்கு ஆமென் நான் மௌனமாயிருந்து நான் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்கும்போது என் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு எனக்கு நீ சகாயம் பண்ணுகிற தேவனாயிருப்பதற்காய் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்த ஏதுவா இருக்கு. சங்கீத புஸ்தகத்தில் கூட 32ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவன் அணுகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் தேவன் நமக்கு துணையாய் சகாயராய் நம்மோடு இருந்தாலும் ஆமென் தெய்வ பக்தி உள்ள தெய்வ பிள்ளைகளுக்கு சகாயராயிருக்கிறார். தெய்வ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சகாயராயிருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் அந்த வார்த்தையின் ஆழம் ஆமென் சகாயம் கிடைக்கும் காலம். அப்படி ஒரு காலம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். எப்பொழுது சகாயம் கிடைக்கும் காலம்? எப்பொழுது தேவன் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு வருவார், எப்பொழுது சத்துருவை ஆமென் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தெய்வ பக்தி உள்ளவர்கள் நெருக்கடி வரும்போது சிக்னல் வரும். ஆமென். அம்புகள் வரும்போது சிக்னல் வரும். அவன் உடனே ஆமென் ஹல்லேலூயா உபவாசத்தோடு தேவ சந்நிதியில தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சகாயராய் இருக்கிற கர்த்தர் ஆமென் அப்பொழுது எது வந்தாலும் சின்ன சின்ன ஆயுதம் இல்ல, ஜல பிரவாகம் போல. அல்லேலூயா.
ஜலப்பிரவாகம் போல வரும்போது உலகம் உடைந்து போகிறது, தத்தளித்து விடுகிறது, ஆயிரங்களை இழுத்து செல்கிறது, சில ஊர்களையே இழுத்து செல்கிறது. அப்படிப்பட்ட ஜல பிரவாகங்கள் வரும்போதும் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை நோக்கி நாம விண்ணப்பம் செய்ய வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி புலம்ப வேண்டும். ஆபத்து வரும்போது, நெருக்கடி வரும்போது, அதுக்குள்ள அடையாளங்கள் உன் வாழ்வில் தோன்றும்போது என கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடியினால் ஆமென் ஹல்லேலூயா. ராக்காலங்களில் தட்டி எழுப்புவார், ராக்காலங்கள் எழுந்து ஜெபி என்று சொல்வார். காரணம் என்னன்னு தெரியாது, ஆமே கர்த்தர் உணர்த்தும் போது எழுந்து ஜெபி. ஆமே அது ஜலப்பிரவாகம் போல வரலாம். ஹல்லேலூயா. அது ஆமே அழித்து விட தான் வரும், கொன்று விட தான் வரும். சத்துரு வருவது அழிக்கவும், கொல்லவும், திருடவும். ஹல்லேலூயா. அது எவ்வளவு ஜலப்பிரவாகம் போல் பெரியதாய் வந்தாலும் கர்த்தரின் பட்சத்தில் உனக்கு சகாயராயிருக்கும் போது அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷத்தோடு ஆண்டவரே, ஆமென், நீர் எனக்கு சகாயராயிருக்கணும், அதற்கு உகந்த ஒரு தெய்வ பிள்ளையாய், தெய்வ பக்தியுள்ள தெய்வ பிள்ளையாய், தெய்வ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நம்மை மாற்றுவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு சகாயராயிருப்பாராக. 124 சங்கீதம் அதனுடைய 8வது வார்த்தை, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரின் நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில். தேவனை எப்படி விண்ணப்பம் பண்ணணும், எப்படி கூப்பிட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அந்த ஒத்தாசையை, அந்த சகாயத்தை தருகிற ஒரு பரிசுத்தர். 28 சங்கீதம் 7வது வார்த்தையில், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. எஸ், அநேக சாட்சிகள் சகாயம் பெற்ற தெய்வ பிள்ளைகள், விடுதலை பெற்ற தெய்வ பிள்ளைகள், மரண கண்ணிகளுக்கு விடுதலையாக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளின் சாட்சிகள். ஆமென் ஹல்லேலூயா. நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காத பேதுரு சூழ்நிலையை பார்க்கும்போது தான் நம்பினவன் சூழ்நிலையை பார்க்கும்போது மூழ்க ஆரம்பித்தது போல. ஆமே, சூழ்நிலை எதிர்தான். அல்ல, யுத்தம் என்கிற போராட்டம் என்கிற எதிர்தான். சூழ்நிலையை பார்க்காத, ஆமென், தேவ வார்த்தையை நம்பி என் ஆண்டவர் எனக்கு சகாயராயிருக்கிறார். ஜலப்பிரவாகம் போல யுத்தம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அவைகள் என்னை அணுகாதபடி காக்க எனக்கு சகாயம் செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு உறுதி, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஜெயத்துடன் ஆரம்பிப்போம். ஜெயத்தோடு ஓடுவோம், வெற்றி முழக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த பரிசுத்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு சகாயராயிருக்கிறார். உதவி செய்ய யாரும் இல்லையா? பயப்படாதே. உன்னை உண்டாக்கின, உன்னை சிருஷ்டித்த, உன்னை மீட்டெடுத்த கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கின கர்த்தர் உனக்கு சகாயராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுத்து உற்சாகத்தோடு எல்லா பயத்தையும் நீக்கி சந்தோஷத்தோடு இந்த ஓட்டத்தை, இந்த மாதத்தை துவங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள எங்கள் பரலோக தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய கரங்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. சபையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவர் அப்பா, நான் உனக்கு சகாயராயிருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையின் சப்தம் சத்துருக்களுக்கு விலக்கி எதிராய் வருகிற தடைகள், ஆயுதங்கள் அது ஜலப்பிரவாகம் போல இறங்கி வந்தாலும் அவைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாய கர்த்தரே, ஆமென், சகாயராயிருக்கிறீர். இதை விசுவாசித்து நம்பி அநேக தெய்வ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் உம்முடைய சகாயம் பெற்று விடுவிக்கப்பட்டார்கள். மரண கண்ணிகளிலிருந்து தப்பினார்களே. இன்றைக்கும் அந்த தெய்வ பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டது எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகத்தக்கதாய் சத்துருக்கள் இச்சகம் பேசி
அடங்கத்தக்கதாய் கர்த்தர் சத்துருக்களுக்கு எதிர்படுவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தெய்வ பக்தியுள்ள உமக்கு பிரியமான நம்பி இருக்கிற நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதங்கள், இந்த விடுதலைகள் கடந்து வருவதாகப்பா கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் கிருபை உண்டாகட்டும். தேவ ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களுக்கு பெற்றுக்கொள்ள, ஊழியங்களில் விடுதலையை ருசித்துக் கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருப்பாராக. God bless you. Praise the Lord.